மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் ஜனவரி 26 மற்றும் 27 தேதி ஆகிய 2 தேதிகளுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுல மொத்தமா சேர்த்து புதிய பாடத்திட்டத்தின்படி நம்ம தொகுத்து வழங்க போறோம். சரிங்களா? பல்வேறு தலைப்புகளும் சரி, முக்கியமான சில திட்டங்கள், விருதுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரா நம்ம கொடுக்க போறோம். அதே மாதிரி தினசரி நம்ம கேள்விகளும் நிறைய கேட்டுட்டு இருக்கிறோம். சரிங்களா? கேள்விகளுக்கு மறக்காம பதில் சொல்லுங்க. ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினம் ஜனவரி 26 மற்றும் 27. கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால வாய்ஸ் அப்படி இருக்கு. ஓகேவா? சாரி. ஆரம்பிக்கலாம். இந்த தினத்திற்கான முதல் பாயிண்ட், முதல் செய்தி பாருங்க. தமிழக செய்தி. தமிழக அரசின் குடியரசு தின விருதுகள் 2025. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 76வது இந்திய குடியரசு தின விழா ஜனவரி 26 அன்று கொண்டாடப்பட்டது. சரிங்களா? அதுல தமிழ்நாட்டில் நடைபெற்ற அந்த குடியரசு தின விழாவின் போது சில முக்கியமான விருதுகளை அறிவிச்சாங்க, வழங்கினாங்க. என்னென்ன விருதுகள் அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய விருதுகள். ஃபர்ஸ்ட் விருது பாருங்க, நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருது. அதிக அளவு இந்த நெல் மகசூலை யார் ஈட்டியிருக்காங்களோ அவங்களுக்கு நாராயணசாமி நாயுடு அந்த நபரின் பெயரில் ஒரு விருது வழங்கப்படுகிறது. எதற்காக? உற்பத்தி திறன், ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்ற உற்பத்தி திறனுக்கான விருது. இந்த விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத பாருங்க. தேனி மாவட்டம், சரியா? தேனி மாவட்டத்தை சேர்ந்த ஆர் முருகவேலு என்பவருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆர் முருகவேல். ஓகேவா? வழங்கப்பட்டது 25ஆம் ஆண்டு. ஆனா அந்த விருது 2024ஆம் ஆண்டிற்கான விருது. ஓகேவா? 2024ஆம் ஆண்டின் சி நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருது சான்றிதழ், பரிசு தொகை ரூபாய் 5 லட்சம். இதே நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறன் வழங்கப்பட்டுள்ள நபர் தேனி மாவட்டத்தை சேர்ந்த ஆர் முருகவேல். அவருக்கு வழங்கப்பட்ட பரிசு தொகையோட மதிப்பு ரூபாய் 5 லட்சம். இது தவிர தங்க மூலம் பூசப்பட்ட வெள்ளி பதக்கம் வழங்கப்பட்டது. சரிங்களா? இது ஒரு விருது. அடுத்து ஒரு முக்கியமான இன்னொரு விருது பாருங்க, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விருது பாருங்க. வீர தீர செயலுக்கான அண்ணா பதக்கம். சரிங்களா? அண்ணா பதக்கம் தீயணைப்பு துறையை சேர்ந்த கே வெற்றிவேல் என்ற நபருக்கு வழங்கப்பட்டுள்ளது. சரியா? பாத்துக்கோங்கம்மா. வீர தீர செயலுக்கான அண்ணா பதக்கம். சில நேரங்கள்ல விருதை கொடுத்துட்டு எதற்காக வழங்கப்படுகிறது அப்படியும் கேட்கலாம். அதனால அந்த விருது எதற்காக வழங்கப்படுகிறது, சமீபத்தில் யாருக்கு வழங்கப்பட்டது, அதையும் சேர்த்து படிக்கும். ஓகேவா? வீர தீர செயலுக்கான அண்ணா பதக்கம் சமீபத்தில் வழங்கப்பட்டுள்ளது. தீயணைப்பு துறையை சேர்ந்த கே வெற்றிவேல் என்ற முக்கியமான ஒரு நபருக்கு வழங்கப்பட்டுள்ளது. கவனமா இருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஓகே. அடுத்து மத நல்லிணக்கத்திற்கான கோட்டை அமீர் விருது. சரிங்களா? இதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விருது. சரியா? தமிழக அரசினால் மத நல்லிணக்கம், அதாவது ஒரு மத கலவரம் அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு மதத்தை சேர்ந்த ஒரு நபர் இன்னொரு மதத்தை சேர்ந்த நபருக்கு உதவி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு விருது கொடுக்குறாங்க. அந்த விருதுக்கு தான் என்ன பேருமா? கோட்டை அமீர் விருது. சரிங்களா? மத நல்லிணக்கத்திற்கான விருது. சமீபத்தில் இந்த விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த எஸ்.ஏ. அமீர் ஹம்சா என்ற நபருக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஓகேவா? இவர் இலவசமாக இந்த ஆம்புலன்ஸ் சேவையெல்லாம் வச்சுக்கிட்டு, ஓகேவா, எந்த ஒரு மதம் ஜாதி எதுவுமே பார்க்காம அனைத்து பிரிவினர்களுக்கும் அந்த ஆம்புலன்ஸ் என்ன பண்றாங்க, உதவி செய்யறாங்க. ஓகேவா? இறந்தாலும் சரி, எந்த ஒரு டெலிவரியா இருந்தாலும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆம்புலன்ஸ் சேவை இலவசமாக வழங்கி வருகிறார் இந்த எஸ்.ஏ. அமீர் ஹம்சா என்ற நபர். ஓகேவா? இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் ராமநாதபுரம். ஓகேவா? அப்துல் கலாம் ஊர். அடுத்து காந்தியடிகள் காவலர் பதக்கம் மொத்தம் 5 காவலர்களுக்கு வழங்கப்பட்டது. சரிங்களா? நம்ம மேல பார்த்தது அண்ணா பதக்கம். இதற்காக வீர தீர செயலுக்கான விருது. இங்க பார்த்துட்டு இருக்கிறது என்ன விருதுமா? காந்தியடிகள் காவல் பதக்கம். சரியா? கள்ளச்சாராயம் ஒழிப்பு, மது ஒழிப்பு, ஓகேவா, இதுலலாம் யாரு சிறப்பாக பணியாற்றி இருக்காங்களோ அந்த காவலர்களுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கும் விருதுக்கு தானே பேரு காந்தியடிகள் காவலர் பதக்கம். மொத்தம் 5 நபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஓகேவா? பெரும்பாலும் அந்த 5 நபர்கள் யார் அப்படிங்கிற மாதிரி தனித்தனியா கேட்கறது இல்ல. அதனால எண்ணிக்கை என்ன காரணம் அது மட்டும் நம்ம சொல்லியிருக்கோம். சரியா? அடுத்து பாருங்க, அடுத்த ஒரு முக்கியமான இந்த குடியரசு தின விருது சிறந்த காவல் நிலையத்திற்கான முதல் பரிசு. ஓகேவா? சிறந்த காவல் நிலையம், ஓகேவா, 2வது 3வது பரிசு அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு கொடுக்குறாங்க. அதுல முதல் பரிசு வென்றது எதுன்னு சொல்லி பாருங்க, மதுரை மாவட்டத்தை சேர்ந்த C3SS காலனி காவல் நிலையம். இவங்க தான் சிறந்த காவல் நிலையத்திற்கான முதல் பரிசை வின் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து 2வது பரிசு பாருங்க, 2வது சிறந்த காவல் நிலையமாக
திருப்பூர் மாவட்டத்தின் திருப்பூர் வடக்கு காவல் நிலையம் இரண்டாவது பரிசை வின் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மதுரை, அடுத்து திருப்பூர். ஓகேவா? மூன்றாவது பரிசு பாருங்க, திருவள்ளூர் மாவட்டத்தின் திருத்தணி காவல் நிலையம் இந்த விருதை வின் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. எல்லா விருதுகளும் முக்கியமானது. சரிங்களா? நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறன் விருது, அண்ணா பதக்கம், அடுத்து பாத்தீங்கன்னா சிறந்த காவல்துறையினருக்கான விருது, காந்தியடிகள் காவல் பதக்கம், அடுத்து கோட்டை அமீர் விருது. இது எப்பவுமே குடியரசு தினத்தன்று வழங்கப்படும் எல்லா விருதுகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மீண்டும் சொல்றேன், அந்த விருதுகள் எதற்காக வழங்கப்படுகிறது அதையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க தயவு செய்து. ஓகேவா? அதே மாதிரி சமீபத்தில் யாருக்கு வழங்கப்பட்டது அதையும் தெரிஞ்சுட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப போனஸா இருக்கும். ஓகேவா? சரி, அடுத்து தமிழ்நாடு தொடர்பான ஒரு செய்தி. ஒரு முக்கியமான ஒரு நபர், ஓகேவா, உலக புகழ் பெற்ற ஒரு நபர். ஓகேவா? பாருங்க, KM செரியன் காலமானார். சரியா? மறைவு. ஓகேவா? அவர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இதய பைபாஸ் சிகிச்சையை முதன் முதலில் மேற்கொண்டு சாதனை படைத்தவர் டாக்டர் KM செரியன். சரியா? தன்னுடைய 82வது வயதில் உடல் நல குறைவு காரணமாக காலமானார். ஓகேவா? அப்போ KM செரியன் எதனுடன் தொடர்புடையவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதய பைபாஸ் சிகிச்சையை இந்தியாவிலே முதல் முறையாக மேற்கொண்டவர். கவனமா இருங்க. இவருக்கு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருதும் வழங்கி கௌரவிச்சிருக்கிறாங்க. ஓகேவா? பாருங்க, சென்னை பெரம்பூர் ரயில்வே மருத்துவமனையில், பாருங்க இதுதான் முக்கியமானது, சென்னை பெரம்பூர் ரயில்வே மருத்துவமனையில் 1975ஆம் ஆண்டில் இந்தியாவின் முதல் இதய பைபாஸ் அறுவை சிகிச்சையை மேற்கொண்டு உலகின் கவனத்தை ஈர்த்தவர் KM செரியன். சரிங்களா? எங்கம்மா? எக்மோர். ஓகேவா? சரி, பெரம்பூர் ரயில்வே மருத்துவமனையில். அந்த வருஷம் பார்த்தவங்க 1975. ஓகேவா? அடுத்து, நாட்டிலேயே முதல் முறையாக இதய மாற்று அறுவை சிகிச்சையை மேற்கொண்டு மருத்துவ உலகை வியப்பில் ஆழ்த்திய பெருமையும் இவரையே சாரும். வச்சுக்கோங்க, பைபாஸ் அந்த அறுவை சிகிச்சை, அது மாதிரி இதயத்தையே மாற்றி அந்த அறுவை சிகிச்சை மேற்கொண்ட முதல் நபரும் KM செரியன். அந்த வகையில் இவர் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நபர். கவனமா இருக்கு. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா வேற என்ன சாதனை இவர் படைச்சிருக்கான்னு சொல்லி பாருங்க. நாட்டின் முதலாவது இதயம் நுரையீரல் மாற்று சிகிச்சை, குழந்தைக்கு முதல் முறையாக இதய மாற்று சிகிச்சை என பல சாதனைகளை படைத்துள்ளவர் KM செரியன். ரொம்ப ரொம்ப சாதனைகளை நிறைய படைத்திருக்கிறாங்க. இதயம் தொடர்பான அறுவை சிகிச்சை அப்படின்னாலே கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய நபர் KM செரியன். சமீபத்தில் உடல் நல குறைவு காரணமாக மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஓகேவா? பார்க்கலாம் அடுத்த செய்தி. அடுத்து பாருங்க, தமிழ்நாடு தொடர்பான இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி பாருங்க. தொழில் படிப்புகளில் 7.5% இடஒதுக்கீடு. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ், மருத்துவம், அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிச்சவங்க, ஓகேவா, இந்த லாயர், இந்த மாதிரி எல்லாரும் இந்த தொழில் படிப்புகள் கேட்டகரியில் வருவாங்க. அவங்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு. என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, அரசு பள்ளி, இந்த வார்த்தை முக்கியமானது, கவனமா சரிங்க. அரசு பள்ளி மாணவர்களுக்கு பொறியியல், இன்ஜினியரிங், ஓகேவா, மருத்துவம், வேளாண்மை, ஓகேவா, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மீன் சம்பந்தப்பட்ட படிப்பு, ஓகே, ஃபிஷரிஸ், ஓகே, உள்ளிட்ட அனைத்து தொழில்முறை படிப்புகளிலும் 7.5% இடஒதுக்கீட்டை தமிழக அரசு செயல்படுத்தும் என 20/9/2021 அன்று முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்தார். ஓகேவா? அதன்படி அதனைத் தொடர்ந்து அதற்கான அரசு ஆணை 2021 நவம்பர் மாதம் வெளியிடப்பட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. சரிங்களா? பாருங்க, நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு பாருங்க, கடந்த 4 கல்வி ஆண்டுகளில் 21ஆம் ஆண்டுக்கு பிறகு 4 கல்வி ஆண்டுகளில் இந்த திட்டத்தின் கீழ் ரூபாய் 1165 கோடிக்கு மேல் விடுவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 40,168 மாணவர்கள் பயனடைந்துள்ளனர். இந்த அமௌண்ட் நபர்கள்லாம் கேட்க மாட்டாங்க, ஒரு ஐடியாவுக்கு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நமக்கு தெரிய வேண்டிய விஷயம், அந்த தொழில் படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு எத்தனை சதவீத இடஒதுக்கீடு? 7.5% இடஒதுக்கீடு. சரிங்களா? இது தொடர்பா ஒரு 2 கமிட்டியை நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சிருக்கணும். ஒரு கமிட்டி டி முருகேசன் அல்லது தா முருகேசன் கமிட்டி. சரியா? இந்த முருகேசன் கமிட்டி தமிழக அரசால் உருவாக்கப்பட்டது. எதற்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சரிங்களா, அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் எத்தனை சதவீதம் பேர், ஓகேவா, இந்த தொழில் படிப்புகளில் சேர்றாங்க, அதாவது இந்த இன்ஜினியரிங், ஓகேவா, மெடிக்கல், அந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்டத கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு எத்தனை பேர் இந்த மாதிரி தொழில் படிப்புகளை சேர்றாங்க, அது தொடர்பாக ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி தமிழ்நாடு அரசுக்கு வழங்குவதற்காக தான் டி முருகேசன் கமிட்டி அமைக்கப்பட்டது. இந்த கமிட்டியின் பரிந்துரையின் அடிப்படையில் தான் இவங்களுக்கு எத்தனை சதவீதம்? 7.5% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது. இது ஒரு கமிட்டி. அதே மாதிரி கலையரசன் அப்படின்னு ஒரு கமிட்டி இருக்குது. அந்த கலையரசன் கமிட்டி எதற்காக உருவாக்கப்பட்டதுன்னா, அரசு பள்ளியில் படித்து, சரியா, அரசு பள்ளியில் படித்து
நீட் தேர்வில் வெற்றி பெற்று மருத்துவ படிப்பில் சேரும்போது அவர்களுக்கும் இந்த 7.5% இடஒதுக்கீடு தமிழ்நாடு அரசினால் வழங்கப்படுகிறது. அது கலையரசன் குழு. இந்த குழு டி முருகேசன் குழு. ஏற்கனவே டி முருகேசன் தலைமையில மாநில அரசு, தமிழ்நாடு மாநில அரசு ஒரு கமிட்டி போட்டாங்க. எதற்காகமா? தமிழ்நாடு அரசின் புதிய மாநில கல்விக் கொள்கை உருவாக்க. இதுவும் நிறைய வகுப்புல நம்ம பார்த்துட்டோம், கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கோங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அடுத்த செய்தி போலாமா? அடுத்து தேசிய செய்தி. ஓகேவா? கடந்த வீடியோல நம்ம பார்த்திருக்கோம், இருந்தாலும் அப்டேட் பண்ணி சில செய்திகளை வந்திருக்கு பாருங்க. குடியரசு தின விழா 2025. ஓகே பாருங்க, இந்தியாவின் 76வது குடியரசு தினம் தலைநகர் டெல்லியில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சரிங்களா? அந்த குடியரசு தின அணிவகுப்பு எங்கு நடைபெறும்? கடமை பாதை. சரி, கடமை பாதைனா என்ன பேர் சொல்லுவாங்கம்மா? கர்தவ்யா. ஓகேவா? கர்தவ்யா பாத். ஓகேவா? கர்தவ்யா பாத், கடமை பாதை. சரியா? பெயர் மாற்றம் செய்யப்பட்டது எப்பமா? செப்டம்பர் 2022ஆம் ஆண்டு. பழைய பேர் என்னது? ராஜபாதை. சரி, ராஜ்பாத், ராஜாக்கள் வரும் பாதை, கிங்ஸ் வே அப்படி சொல்ற, ராஜாக்கள் வரும் பாதை. அதுதான் பழைய அந்த பாதையா இருந்தது. சரி, அந்த பழைய நேமா இருந்தது. அதாவது டெல்லி கேட்டுக்குள்ள, நம்ம டெல்லி அந்த கேட்டுக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கிற ஸ்ட்ரைட்டான அந்த ரூட், அந்த பாதையில தான் எப்பவுமே குடியரசு தின தொடர்பான எல்லா அணிவகுப்பும் நடைபெறும். பழைய பேர் என்ன பேர் பார்த்தீங்கன்னா ராஜ்பாத், ராஜ பாதைன்னு சொல்லுவாங்க. 22ஆம் ஆண்டு அதற்கு மத்திய அரசு என்ன பேர் வச்சுட்டாங்க? கடமை பாதை, அல்லது மத்திய அரசு வச்ச பேர் என்னமா? கர்தவ்யா பாத். சரிங்களா? பாருங்க, கடமை பாதையில் நடைபெற்ற விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேசிய கொடியை ஏற்றினார். அதாவது தேசிய கொடியை பறக்க விட்டார். அதுதான் சரியான வார்த்தையா இருக்கும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து நம்ம ஷார்ட்ஸ்ல கூட நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேவா? அதாவது சுதந்திர தினம், குடியரசு தினம் ரெண்டு டைம்ல பாத்தீங்கன்னா தேசிய கொடி எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது, யாரு கொடியை ஏத்துவாங்க, என்ன வேறுபாடு அப்படிங்கறத நம்ம ஷார்ட்ஸ்ல அண்ணா அகாடமி வெளியிடுற இந்த ஷார்ட்ஸ்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம், சொல்லியிருக்கோம். தேவைப்பட்டா டீட்டெயிலா கொஞ்சம் பாருங்க. ஓகேவா? சரி, பாருங்க. இந்த 76வது இந்திய குடியரசு தின விழாவின் சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா நாட்டின் தற்போதைய புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அக்டோபர் மாசம் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரோட பேரு பிரபாவோ சுபியாந்தோ. சரி, சுபியாந்தோ மறக்காதீங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இந்தியாவின் முதல் குடியரசு தின விழாவின் சிறப்பு விருந்தினராக 1950ஆம் ஆண்டு கலந்து கொண்டவர் இந்தோனேஷியா நாட்டின் அதிபர் சுகர்னோ. சரியா? சுகர்னோ. நமக்கு பொதுவா சுதந்திர தினம், குடியரசு தினம் அப்படின்னாலே நிறைய ஸ்வீட், சாக்லேட் எல்லாம் கொடுப்பாங்க. அது எல்லாமே என்னது? சுகர் தான். ஆனா முதல் குடியரசு தின விழாவுக்கு என்ன கொடுக்கல? சுகரே கொடுக்கல, அதாவது சாக்லேட்டே வழங்கப்படவில்லை. அதான் சுகர் நோ. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும். சரியா? ஃபர்ஸ்டும் அவர் தான். இப்ப 76 அந்த ரிபப்ளிக் டேக்கும் யார சீஃப் கெஸ்ட்? இந்தோனேஷியாவோட பிரசிடென்ட். அவரோட பேரு பிரபாவோ சுபியாந்தோ. மறந்துடாதீங்க. ஓகேவா? சரி, பாருங்க, ஒரு முக்கியமான செய்தி, நிறைய செய்திகள் சேர்ந்து வருது பாருங்கம்மா குடியரசு தின விழாவில். இந்த குடியரசு தின அணிவகுப்பில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் 16 அலங்கார ஊர்திகள், ஓகேவா, மற்றும் 15 பல்வேறு துறைகளின் அலங்கார ஊர்திகளும் இடம்பெற்றது. சரிங்களா? எத்தனை மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள்? 16. துறைகள் வாரியாக பார்த்தீங்கன்னா 15. கவனமா இருங்க, குடியரசு தின அணிவகுப்பில் இடம்பெற்றது. இதுக்கப்புறம் இனிமே எது சிறந்த அணிவகுப்பு அப்படி மாதிரி விருதும் வழங்கப்படும். சரிங்களா? அது அப்புறம் பார்க்கலாம். அடுத்து பாருங்க, தொடர்ந்து பாருங்கம்மா. இந்திய அரசமைப்பு சட்டம் இயற்றப்பட்டு 75 ஆண்டுகள், சரியா, அதாவது பாவலா விழா அப்படி சொல்ல 75 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை குறிக்கும் வகையில் மைய கருத்து என்னன்னு சொல்லி பாருங்க. அந்த தீம் ஸ்வர்ணிம் பாரதம். ஸ்வர்ணம் அப்படின்னா நமக்கு தங்கம், கோல்டுன்னு சொல்லுவோம்ல, அதான் ஸ்வர்ணிம் பாரதம் விராசத் அவுர் விகாஸ். அதாவது நம்ம தமிழ்ல என்ன பேர் சொல்றோம்? தங்க பாரதம். சரியா? பொன்னான பாரதம், பாரம்பரியமும் மேம்பாடும் என்ற கருப்பொருளில் இந்த குடியரசு அந்த அணிவகுப்பின் போது அலங்கார ஊர்திகள் வடிவமைக்கப்பட்டிருந்தன. சரிங்களா? பாத்துக்கோங்க, எந்த மைய கருத்தில் அந்த அலங்கார ஊர்திகள் வடிவமைக்கப்பட்டிருந்தன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஸ்வர்ணிம் பாரதம் விராசத் அவுர் விகாஸ். தமிழ்ல என்ன சொல்றோம்? தங்க பாரதம், பாரம்பரியமும் மேம்பாடும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சரிங்களா? அடுத்து பாருங்க, நிறைய பேர் இந்த அணிவகுப்புல கலந்துகிட்டாங்க. சரியா? தரைப்படை, விமானப்படை, அது இது நிறைய இருக்குது. அதுல செலக்டிவா ரொம்ப முக்கிய எதுமோ அது மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். சரியா? முதல் முறையாக, ஓகேவா, இந்தியாவிலே முதல் முறையாக நகரும் மோட்டார் சைக்கிளின் மீது இடம்பெற்ற 12 அடி உயர மனித கோபுரத்தின் உச்சியில் பெண் ராணுவ அதிகாரி கேப்டன் டிம்பிள் சிங் பாட்டி. சரி, பாட்டினா தாத்தா, பாட்டின்னு போயிடாதீங்க, ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, BHATI. சரியா? பாருங்க, கேப்டன் டிம்பிள் சிங் ரீசன் நியூஸ்ல வர காரணம்
ஒரு 12 பேர் பார்த்தீங்கன்னா அந்த பைக்ல அப்படியே பறந்த மாதிரி வந்துட்டே இருப்பாங்க. ஓகேவா? அதுக்கு தலைமை தாங்கியவர் இந்தியாவிலே முதல் முறையாக ஒரு பெண் அதிகாரி. யாருமா அவங்க? அவங்க தான் டிம்பிள் சிங். ஓகேவா? பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. அதான் கொடுத்து பாருங்க. சரிங்களா? முதல் பெண் ராணுவ அதிகாரி என்ற உலக சாதனை படைத்தவர் டிம்பிள் சிங். அடுத்து வேற என்ன சாதனை படைக்கப்பட்டதுன்னு சொல்லி பாருங்க. முக்கியமானது, முழுவதும் உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட ராணுவம் மற்றும் விமானப்படையில் பயன்படுத்தக்கூடிய குறுகிய தூர இலக்குகளை துல்லியமாக தாக்கும் பிரளய் ஏவுகணை. சரி, பிரளய் ஏவுகணை. அதாவது இதெல்லாம் முதல் முறையாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. மற்றபடி அர்ஜுன் டேங்க், சரி, D-90 பீரங்கி, அப்புறம் சுகாய் இந்த போர் விமானம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்ப காட்சிப்படுத்தப்பட்டது வழக்கம் போல. புதுசா எதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரளய் அப்படிங்கிற ஒரு ஏவுகணை. சரிங்களா? இதோட சிறப்பு, உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டது. DRDO வந்து உருவாக்குனாங்க. ராணுவம் மற்றும் விமானப்படையில் பயன்படுத்தக்கூடிய குறுகிய தூர இலக்குகளை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்ட அந்த ஏவுகணை. அதுக்கு என்ன பேரு? பிரளய் ஏவுகணை. ஓகேவா? அடுத்து போர் கண்காணிப்பு தொழில்நுட்பமான சஞ்சய் ஆகியவை முதல் முறையாக இந்த 76வது குடியரசு தின விழாவில் பங்கேற்றது, அது காட்சிப்படுத்தப்பட்டது. சரிங்களா? இதாம சிறப்பு, ஞாபகம் வச்சுக்கோங்க. 76வது குடியரசு தின விழா, திரௌபதி முர்மு அவர்கள். அதே மாதிரி அந்த கடமை பாதை மறந்துடக்கூடாது. இந்தோனேஷியன் அதிபர் யாருமா? சுபியாந்தோ. சரியா? பிரபாவோ சுபியாந்தோ. அதே மறந்துடாதீங்க. அந்த ராணுவ அணிவகுப்புகள் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மையக்கத்தில் நம்ம வந்து வடிவமைக்கப்பட்டது அதையும் பார்த்துக்கணும். எல்லாமே கவனமா இருங்க. அது மாதிரி இந்த டிம்பிள் சிங் அந்த பெண் அதிகாரி, அவரையும் மறந்துடாதீங்க. சரிங்களா? அடுத்த செய்தி போலாமா? இன்றைய தினத்திற்கான அடுத்த ஒரு முக்கியமான செய்தி பாருங்க. பத்ம விருதுகள் 2025. சரிங்களா? 2025ஆம் ஆண்டிற்கான பத்ம விருதுகள். பத்ம விருதுகள் மொத்தம் எத்தனைமா? 3 விருதுகள். சரிங்க? அதுல அந்த பத்ம விருதுகள் உயரிய விருது பத்ம விபூஷன், அடுத்து பூஷன், அடுத்து பத்ம ஸ்ரீ. ஓகேவா? பொதுமக்களுக்கு வழங்கப்படும் இந்தியாவின் உயரிய விருது பாரத் ரத்னா விருது. அதற்கு அடுத்து 2வது இடத்துல உயரிய விருதாக இருப்பது பத்ம விபூஷன், 3வது உயரிய விருது பத்ம பூஷன், 4வது உயரிய விருது பத்மஸ்ரீ. இந்த பத்ம விருதுகள் சமீபத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திய குடியரசு தினத்தை முன்னிட்டு. யாருக்கெல்லாம் என்ன சிறப்பு, தமிழ்நாட்டிலிருந்து யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். பாருங்க, 2025ஆம் ஆண்டிற்கான மொத்த பத்ம விருதுகளின் எண்ணிக்கை 139. 139. சரியா? நீங்க ரயில்வே தொடர்பான ஒரு இலவச அழைப்பு எண் 139. நீங்க ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டு, இப்ப நான் எனக்கு காஞ்சிபுரத்துல இருந்து என்னோட சொந்த ஊர் திருநெல்வேலி. ஓகேவா? திருநெல்வேலியில ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டாப்ல நான் இறங்கணும் அப்படின்னா என்னோட PNR நம்பர், இந்த டிக்கெட்டோட PNR நம்பரை இந்த 139 இந்த நம்பருக்கு போன்ல இருந்து டயல் பண்ணி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா, சரியா, எந்த ஸ்டாப்ல நம்ம இறங்கணுமோ அந்த ஸ்டாப்புக்கு முன்னாடியே நமக்கு என்ன பண்ணும்? போன் வரும். ஒரு கால் வந்து உங்களுக்கு அடுத்த ஸ்டேஷன் வரப்போகுது அப்படி மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. இது தவிர ரயில்வே தொடர்பான சில உதவிகளையும் இந்த நம்பருக்கு நீங்க டயல் பண்ணா ஈஸியா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் கூடுதல் தகவல். நமக்கு தெரிய வேண்டியது நடப்பு ஆண்டிற்கான மொத்த பத்ம விருது எண்ணிக்கை எவ்வளவு? 139. 139. சரிங்களா? இந்த 139 பத்ம விருதுகள்ல 7 பேர் பத்ம விபூஷன் விருதிற்கும், சரியா, 19 பேர் பத்ம பூஷன் விருதிற்கும், 113 பேர் பத்மஸ்ரீ விருதிற்கும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். சரிங்களா? இந்த 3 சேர்த்து மொத்தம் எத்தனை? 139. எப்பவுமே பாருங்க, பத்ம விருதுகள் எண்ணிக்கையில அதிகமாக இருப்பது கொஞ்சம் மதிப்பு குறைந்த பத்மஸ்ரீ. ஓகேவா? அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல இருக்கிறது பத்ம பூஷன் இருக்கும். மிகவும் குறைந்த எண்ணிக்கையில பத்ம விருதுகள் எப்பவுமே இதுதான் இருக்கும், பத்ம விபூஷன் தான் இருக்கும். பார்த்துக்கோங்க, 7 விருதுகள். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க, தமிழகத்தில் இந்த பத்ம விருதுகள்ல தமிழகத்தில் நடிகர் அஜித் குமார், அடுத்த நடிகை சோபனா, நல்லி குப்புசாமி, ஓகேவா, நல்லி குப்புசாமி ஆகிய 3 பத்ம பூஷன் விருது வழங்கப்பட்டுள்ளது. சரிங்களா? பத்ம பூஷன் மொத்தம் 19. அந்த 19 விருதுகள்ல தமிழ்நாட்டில இருந்து 3 நபர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. அதுல யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித் குமார், நடிகர் அஜித் குமார், அடுத்து சோபனா, அடுத்து குப்புசாமி. கவனமா இருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர்கள். கண்டிப்பா அஜித்தை பத்தி கொஸ்டின் கேட்டாலும் கேட்பாங்க, உஷாரா இருங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து தமிழகத்தை சேர்ந்த 10 பேருக்கு பத்மஸ்ரீ விருதும் வழங்கப்பட்டுள்ளது. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நடப்பு ஆண்டுல பத்ம விருதுகள் மொத்தம் 139. சரியா? அது தமிழ்நாட்டில இருந்து மொத்தம் எத்தனை நபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது? மொத்தமாக 13. இந்த 13ல 3 விருதுகள் பத்ம பூஷன் விருது, 10 விருதுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா பத்மஸ்ரீ, தமிழ்நாட்டை சேர்ந்த நபர்கள். அந்த 10 நபர்கள் யார் அப்படிங்கறத லைட்டா பார்க்கலாம். சரியா? பாருங்க, அதே மாதிரி கூடுதல் தகவல், அந்த 139 பத்ம விருதுகள்ல, ஓகேவா,
23 பேர் பெண்கள். சரிங்களா? 139ல எத்தனை பேரு? 23 பேர் பெண்கள். ஓகேவா? அடுத்து 10 பேர் வெளிநாட்டினர் அல்லது வெளிநாடு வாழ் இந்தியர்கள். 13 பேருக்கு அவர்களின் மறைவிற்கு பிறகு பத்ம விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? அதாவது பொதுவா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படும் அந்த பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன், இந்த 3 விருதுகளின் எண்ணிக்கை எந்த நம்பர் தாண்டக்கூடாது? 120. 120 விருதுகள் தான் அதிகபட்சம் வழங்கப்பட வேண்டும். ஆனா எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 139. சரிங்களா? இந்த நம்பர்ல எதை சேர்க்க மாட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறப்பிற்கு பிறகு வழங்கப்படும் விருதுகளின் எண்ணிக்கையும், சரியா, வெளிநாடு வாழ் இந்தியர்கள், சரியா, வெளிநாட்டினர் அல்லது வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு வழங்கப்படும் விருதினர் அந்த விருதுகள் எண்ணிக்கையும் உள் அடங்காது. சரிங்களா? அந்த 2 பேரும் சேர்க்காம இந்த நம்பர் தாண்டக்கூடாது. 120 சேர்த்துட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு நாள போகலாம். அதனாலதான் 120க்கு மேல 139ஆக வந்திருக்குது. சரிங்களா? கவனமா இருங்க. இதுவும் எக்ஸாம்ல ஒருவேளை கேட்கலாம். நெக்ஸ்ட் அடுத்து போலாம். சரி, இந்த பத்ம விபூஷன் விருது பெற்ற நபர்கள் யார் அப்படிங்கறத பார்க்கலாம். பாருங்க, பத்ம விபூஷன் பத்ம விருதுகளிலே உயரிய விருது, நிறைய விருது 139 நம்ம படிக்க முடியாது. சரிங்களா? அதுல பத்ம விபூஷன் 7 பேரு. கண்டிப்பா அவங்கள பத்தியாவது நம்ம டீட்டெயிலா பார்த்துக்கணும். சரிங்களா? பாருங்க, தெலுங்கானாவை சேர்ந்த துவ்வூர் நாகேஸ்வர ரெட்டி மருத்துவத்துறைக்காக வழங்கப்பட்டுள்ளது. சரிங்களா? அடுத்து சண்டிகரை சேர்ந்த ஜெகதீஷ் சிங், அவர் பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற நீதிபதி. ஓகேவா? அவருக்கு பொது விவகாரம், பப்ளிக் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்ற பொது விவகாரம் அந்த துறைக்காக வழங்கப்பட்டுள்ளது. அடுத்து குஜராத் மாநிலத்தை சேர்ந்த குமுதினி ரஜினிகாந்த். என்ன ரஜினிகாந்த்? குமுதினி ரஜினிகாந்த். ஓகேவா? அவருக்கு கலைத்துறைக்காக வழங்கப்பட்டுள்ளது, ஆர்ட்ஸ். ஓகேவா? அடுத்து வயலின் வித்வான் எல் சுப்பிரமணியம். சரிங்களா? அவர்களுக்கு கலைத்துறைக்காக வழங்கப்பட்டுள்ளது. ஓகேவா? ரொம்ப முக்கியமான ஒரு நபர் எல் சுப்பிரமணியம். எந்த கருவியை மீட்டுவதில் புகழ் பெற்றவர்? வயலின். ஓகேவா? இப்படியும் கேள்விகள் வரும். அடுத்து பாருங்க, அடுத்து பத்ம விபூஷன் விருதை வென்றவர்கள் பாருங்க, கேரளம். சரி, கேரள மாநிலத்தை சேர்ந்த மறைந்த எழுத்தாளர் MD வாசுதேவன் நாயர். சரியா? இலக்கிய மற்றும் கல்வி அந்த பிரிவிற்காக வழங்கப்பட்டுள்ளது. அடுத்து முக்கியமான ஒரு நபர், குறிப்பிடத்தக்க ஒரு நபர் பாருங்க, வெளிநாட்டை சேர்ந்த ஒரு நபரும் வந்திருக்கிறார். பாருங்க, ஜப்பான் நாட்டை சேர்ந்த மறைந்த சுசுகி நிறுவனத்தின் தலைவர் ஒசாமு சுசுகி. சரியா? சுசுகி எந்த நாட்டை சேர்ந்த நிறுவனம்? ஜப்பான் நாட்டை சேர்ந்த நிறுவனம். சரிங்களா? அதை உருவாக்கிய ஒசாமு சுசுகி. ஓகேவா? வர்த்தகம் மற்றும் தொழில்துறை என்ற பிரிவிற்காகவும், கடைசியாக 7வது நபராக பீகார் மாநிலத்தை சேர்ந்த மறைந்த சாரதா சின்ஹா கலைத்துறைக்காகவும் வழங்கப்பட்டுள்ளது. மொத்தம் எத்தனை விருது கொடுத்திருக்காங்க? பத்ம விபூஷன் 7 விருதுகள். அட்லீஸ்ட் இந்த 7 நபர்கள் யாருங்கிறத கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அடுத்து பாருங்கம்மா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தல பத்ம விருதுகள் 139. அதுல 3 பத்ம பூஷன் விருதை வென்றது தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க யாரெல்லாம்? சோபனா, நடிகர் அஜித்குமார், அடுத்த நல்லி குப்புசாமி. இது தவிர பத்மஸ்ரீ விருதுகள் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு 10 நபர்களுக்கு வழங்கப்பட்டது. அது யாருங்கிறத கொஞ்சம் வேகமா கொஞ்சம் பார்த்துக்கணும். சரிங்களா? தமிழகத்தை சேர்ந்த மிருதங்க வித்வான். சில நேரங்கள்ல இதை கொடுத்துட்டு சரிங்களா, எந்த துறையில் புகழ் பெற்றவர், விருது வாங்கினதுனால எந்த துறையில் புகழ் பெற்றவர், அந்த அடிப்படையில சரியான இணை பொறுத்துக, தவறான இணை அப்படி கேட்கலாம். சரியா? மிருதங்க வித்வான் குருவாயூர் துரை. ஓகேவா? அடுத்து கே தாமோதரன் சமையல். சரிங்களா? கே தாமோதரன் செஃப் இருக்காருல்ல, செஃப் தாமோதரன். ஓகேவா? அடுத்து லட்சுமிபதி ராமசுப்பையர் இலக்கிய மற்றும் கல்வி ஊடகவியல் துறைக்காக வழங்கப்பட்டது. அடுத்து MD ஸ்ரீனிவாஸ் அறிவியல் மற்றும் பொறியியல். சரிங்களா? புரசை கண்ணப்ப சம்பந்தன். அடுத்து கிரிக்கெட் வீரர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சமீபத்தில் கிரிக்கெட்டில் ஓய்வு பெற்ற ரவிச்சந்திரன் அஸ்வின். ஓகேவா? அவருக்கும் பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது, வழங்கப்பட்டது விளையாட்டுத்துறைக்காக. அடுத்து RG சந்திரமோகன் வர்த்தக மற்றும் தொழில் துறைக்காக வழங்கப்பட்டது. அடுத்து ராதாகிருஷ்ணன் தேவசேனாதிபதி கலைத்துறைக்காக வழங்கப்பட்டுள்ளது. அடுத்து சேனி விஸ்வநாதம் இலக்கிய மற்றும் கல்வி. அடுத்து பாத்தீங்கன்னா வேலு ஆசான். சரியா? வேலு ஆசான், அவருக்கும் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இவங்க எல்லாருமே தமிழ்நாட்டிலிருந்து பத்மஸ்ரீ விருதை வென்ற அந்த 10 நபர்கள். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா பார்த்திருக்கோம். அடுத்து பாருங்க, ஒரு முக்கியமான செய்தி, இந்தியா இந்தோனேஷியா இடையே 5 ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். 76வது இந்திய குடியரசு விழாவின் சிறப்பு விருந்தினர் யாருமா? பிரபாவோ சுபியாந்தோ. வந்துட்டு போனவர் சும்மா போகல, ஒரு 5 ஒப்பந்தங்கள்ல இந்திய அரசு கிட்ட கையெழுத்து போட்டுட்டு போயிருக்கிறாங்க. சரியா? என்னென்ன அக்ரிமெண்ட் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா பாருங்க, இந்தோனேஷிய அதிபர் பிரபாவோ சுபியாந்தோ 76வது இந்திய குடியரசு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். நம்ம ஏற்கனவே பார்த்தது. அடுத்து இந்தியா இந்தோனேஷியா இடையே 5 ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. அது எதனுடன் தொடர்புடையன்னு சொல்லி பாருங்க, கடல்சார் பாதுகாப்பு, சுகாதாரம், கலாச்சாரம்,
எண்ம பாதுகாப்பு, அதாவது டிஜிட்டல், சரியா, எண்ம பாதுகாப்பு மற்றும் பாரம்பரிய மருத்துவம், இந்த 5 துறைகள் தொடர்பாக இந்தியாவும் இந்தோனேஷியாவும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. சில நேரங்களில் எதெல்லாம் அந்த ஒப்பந்தத்தில் அடங்கி உள்ளது அல்லது அடங்கவில்லை அப்படின்னு கேட்கலாம். கவனமா இருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா, இந்தோனேஷியாவை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்தோனேஷியாவின் தலைநகரம் ஜகார்த்தா. அந்த ஜகார்த்தாவில் தான் ஏசியான் அல்லது ஆசியான் என்று அழைக்கப்படும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு, அசோசியேஷன் ஃபார் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன், 10 நாடுகளை கொண்ட ஒரு கூட்டமைப்பு. அந்த கூட்டமைப்பின் தலைமையிடம் ஜகார்த்தாவில் இருக்கு. சரிங்களா, ஏதோ ஒரு நாடு இந்தியாவுடன் தொடர்புடைய இருந்ததுன்னா அது யாரு, என்ன, எங்க இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் மேப்லயோ நம்ம நெட்லயோ கொஞ்சம் தேடி பாருங்க. சரிங்களா, ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? ஏன்னா எதை எப்ப கேட்பானே தெரியலமா, அதுக்காக சொல்றேன். ஓகேவா, லிங்க் பண்ணி தான் இப்ப கொஸ்டின் கேட்கறாங்க. டைரக்ட் கொஸ்டின் கேட்கறதே கிடையாது. நடுப்புல ஏதோ ஒரு செய்தி நடந்திருக்கும், அது தொடர்பான ஏதோ ஒரு வேற ஒரு செய்தி எக்ஸாம்ல பொதுவா கேட்கறாங்க. கவனமா இருக்கு. சரியா, ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து இதுவும் நம்ம நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணது தேசிய வாக்காளர் தினம். சரிங்களா, 15வது தேசிய வாக்காளர் தினம். சரிங்களா, 15வது தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25 என்று கொண்டாடப்பட்டது. 2011ஆம் ஆண்டு முதல் இந்தியாவில் நேஷனல் ஓட்டர்ஸ் டே கொண்டாடப்பட்டு வருகிறது. சரிங்களா, இந்திய தேர்தல் ஆணையம் ஜனவரி 25 1950 அன்று உருவாக்கப்பட்டது. அதை முன்னிட்டு ஜனவரி 25ஆம் தேதி 2011ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய வாக்காளர் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. அதே மாதிரி இந்த நம்பர் எதுக்கு பார்த்தோம், 1950 தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்ட ஒரு இலவச அவசர கால இந்த அழைப்பு எண். சரிங்களா, ஏதாவது ஒரு பிரச்சனை அல்லது ஏதாவது சந்தேகம், புகார் இருந்ததுன்னா இந்த 1950 நம்பரை நீங்க டயல் பண்ணி சொல்லலாம். சரியா, அடுத்து இதை முன்னிட்டு இந்திய வாக்குகள் 2024 ஜனநாயகத்தின் சரித்திரம் என்ற புத்தகத்தை குடியரசுத் தலைவர் வெளியிட்டார். அந்த புத்தகத்தின் பேரை பார்த்துக்கோங்க. ரீசெண்டா ஒரு சில புத்தகங்கள் நியூஸ்ல வந்துட்டே இருக்கு. இரும்பின் தொன்மை, ஞாபகம் இருக்கா? என்னது இரும்பின் தொன்மை? தமிழ்நாட்டில் அகழ்வாராய்ச்சி பணிகள் நடைபெற்றது. ஓகேவா, 5300 ஆண்டுகள் பழமைய முன்பாகவே தமிழ்நாட்டில் இரும்பு பயன்பாட்டில் உள்ளது. அதெல்லாம் சொல்றதுக்கு ஒரு புத்தகத்தை ரெடி பண்ணாங்க. அதுக்கு என்ன பேரு, இரும்பின் தொன்மை. அதே மாதிரி இந்திய வாக்குகள் 2024 ஜனநாயகத்தின் சரித்திரம் அப்படிங்கிற பேர்ல ஒரு புத்தகத்தை இந்த குடியரசு தின விழாவை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் அவர்கள் வெளியிட்டார். ஓகேவா, அடுத்து இந்தியாவில் 85 வயதிற்கு மேற்பட்டோர், முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள் வீட்டில் இருந்தபடியே வாக்களிக்க முடியும். அப்படி ஒரு வசதியும் இந்திய தேர்தல் ஆணையம் உருவாக்கி இருக்கிறாங்க. எத்தனை வயசுமா? 85. இந்த வயசெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சமீபத்தில் 70 அல்லது 70 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு என்ன அறிவிச்சாங்க மத்திய அரசு? இலவச மருத்துவ காப்பீடு. சரிங்களா, இலவச மருத்துவ காப்பீடு வந்துட்டு மத்திய அரசு அறிவிச்சாங்க. கவனமா இருங்க. சரிங்களா, அதே மாதிரி 85 வயதிற்கு மேற்பட்ட இந்த முதியோர்கள் வீட்டுல உட்கார்ந்து நீங்க வாக்களிக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதையும் மறந்துடாதீங்க. சரிங்களா, அடுத்து தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையர், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? கண்டிப்பா நம்ம நிறைய பார்த்தது ராஜீவ் குமார் அவர்கள். ஓகேவா, தேர்தல் ஆணையத்துல ஒரு தலைமை தேர்தல் ஆணையரும் 2 தேர்தல் ஆணையர்களும் இருப்பாங்க. ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அடுத்து முக்கியமான ஒரு திட்டம். சரிங்களா, இதை வந்து தினம் ஒரு திட்டத்துல கூட நீங்க சேர்த்துக்கோங்கம்மா. ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம். சரி, ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம், UPS அப்படி சொல்றாங்க. கவனமா இருங்க. சரிங்களா, மத்திய அரசு பணியாளர்களுக்கான ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஏப்ரல் 1ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு முதல் அமலுக்கு வர உள்ளது. நடப்பாண்டுல ஏப்ரல் 1ஆம் தேதி நம்முடைய நிதி ஆண்டு ஆரம்பிக்கிற இந்திய ரிசர்வ் வங்கி 1935ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இந்த புதிய ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டம் நடைமுறைக்கு வரவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா, நடைமுறையில் இருந்து வரும், ஏற்கனவே நடைமுறையில் இருந்து வரும் புதிய அந்த ஓய்வூதிய திட்டத்தின்படி NPS, நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், கடந்த 2004ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அல்லது அதற்கு பிறகு அரசு பணிகளில் சேர்ந்தவர்களுக்கு உறுதியான ஓய்வூதியம் கிடைக்காது. எந்த வருஷம் சொல்லியிருக்கிறாங்க? 2004ஆம் ஆண்டு பழைய அந்த ஓய்வூதிய திட்டத்தின்படி. சரியா, சரி பாருங்க. அடுத்து மத்திய அரசு பணியாளர்களுக்காக குறைந்தபட்சம் சில பணிகளுக்காக 25 ஆண்டுகள் பணியாற்றியவர்கள் தாங்கள் கடைசியாக பெற்ற ஊதியத்தில் மீண்டும் 50% ஊதியமாக பெறுவதையும், பணவீக்கம், இன்ஃபிளேஷன், சரியா, விலைவாசி உயர் விகிதத்தை சொல்லிக்கிறாங்க. பணவீக்க போக்குகளுக்கு ஏற்ப அவ்வப்போது அகவிலைப்படி உயர்வு பெறுவதையும் இந்த திட்டம் உறுதி செய்கிறது. அதாவது புதிய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம். சரி, UPS. கவனமா இருங்க. சரிங்களா, 25 ஆண்டுகளை நிறைவு செய்யாவிட்டாலும், இங்க மேல 25 ஆண்டுகள் சொல்லியிருக்கிறாங்க. சப்போஸ் 25 ஆண்டுகளை நிறைவு செய்யாவிட்டாலும் 10 ஆண்டுகள் அல்லது அதற்கும் அதிகமான காலம் மத்திய அரசு பணியாளர்களாக பணியாற்றியிருந்தால் அவர்களும் குறைந்தபட்சம் ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு ஓய்வூதியம் பெறலாம்?
10,000 ரூபாய் 10,000 ஓய்வூதியமாக பெற முடியும். சரிங்களா? இங்க என்ன சொல்லிருக்காங்க, 25 ஆண்டுகள் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நீங்க வேலை பார்த்திருந்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு கடைசியாக சம்பளம் வாங்கினாங்களோ அதுல எவ்வளவு 50% உங்களுக்கு பென்ஷனாக வழங்கப்படும். சப்போஸ் 25 ஆண்டுகளுக்கு கம்மியாக, அதாவது 10 ஆண்டுகளுக்கு மேலாக, குறைந்தபட்சம் 10 ஆண்டுகளுக்கு மேலாக நீ பணியாற்றி இருந்தா அவங்களுக்கு மாசம் மாசம் கொடுப்பாங்கன்னா 10,000 புதிய ஓய்வூதிய திட்டத்தின்படி வழங்கப்படும். எப்போது முதல் நடைமுறைக்கு வர உள்ளது? ஏப்ரல் 1 முதல் நடைமுறைக்கு வர உள்ளது. சரிங்களா? ஒரு முக்கியமான செய்தி. நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு தேசிய செய்தி பாருங்க. ஜியோகிராபி சம்பந்தப்பட்டது, கவனமா இருங்க, விட்டுறாதீங்க. சரிங்களா? எக்கனாமிக்ஸோட வரலாம். உலகின் மிக நீண்ட ரயில் பாலத்தில் வந்தே பாரத் ரயில். பாருங்க, உலகின் மிக நீண்ட ரயில் பாலமான ஜெனாப் பாலம். சரி, ஜெனாப் பாலம் இதுதான் உலகின் மிக நீண்ட ரயில் பாலம். சரிங்களா? அதே மாதிரி வீட்டுல போயிட்டு முடிஞ்சா 5 காட். சரிங்களா? வீட்டுல போய் பாருங்க, 5 காட் பாலம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பாருங்க. சரியா? 5 காட் பாலம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாலம். சரிங்களா? 5 காட் பாலம் அப்படிங்கிறது இந்த கம்பி வடத்தில், சரியா, கம்பி வட பாலம். சரி, அந்த கம்பில் தொங்கிய நிலையில் உள்ள உலகின் முதல் ரயில்வே பாலம், அதுதான் 5 காட் பாலம் சொல்லுவாங்க. அது எவ்வளவு தூரம் நீளத்தை கொண்டது, அது எங்க அமைந்துள்ளது அப்படிங்கறத கொஞ்சம் பாருங்க. சரி, அதை என்ன சொல்லுவாங்கன்னா கட்ரா. சரியா? ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற கட்ரா மற்றும் ரியாசி. சரியா? ரியாசி அந்த 2 பகுதிகளை இணைக்கும் வகையில ஒரு பாலம் உருவாக்கப்பட்டது. அந்த கம்பி வடத்தால் உருவாக்கப்பட்ட ரயில் பாலம், அதுக்குதான் என்ன பேரு? 5 காட் பாலம். இங்க பாக்குறது உலகின் மிக நீண்ட ரயில் பாலம். சரிங்களா? இந்த பாலத்தின் பெயர் ஜெனாப் பாலம். சரிங்களா? அந்த பாலத்துல ஜம்மு காஷ்மீர் முதல் வந்தே பாரத் ரயில் பார்த்தீங்கன்னா சோதனை முறையில் ஏற்றப்பட்டுள்ளது. சரிங்களா? அதான் கொடுத்திருக்காங்க. வந்தே பாரத் ரயில் முதல் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நிகழ்த்தப்பட்டுள்ளது. சரிங்களா? அது எதை இணைக்கிறது சொல்லி பாருங்க. முக்கியமான ஒரு கோவில், ஸ்ரீ மாதா வைஷ்ணவி தேவி கட்ரா. கத்ரா ரயில் நிலையத்தில் இருந்து ஸ்ரீநகரில் உள்ள ஸ்ரீநகர் வரையில் இந்த சோதனை நடைபெற்றுள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மாதா வைஷ்ணவி தேவி கட்ராவில் இருக்குது. அதே மாதிரி எதை இணைக்கிறது? அது ஸ்ரீநகர். ஓகேவா? அடுத்து கடல் மட்டத்திலிருந்து 359 மீட்டர், அதாவது 1178 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஜெனாப் பாலம். ஜெனாப் மேம்பாலத்தையும் நல்லா பாருங்க. அதே மாதிரி இந்த 5 காட் பாலத்தையும் கொஞ்சம் வீட்டுல போய் டீட்டெயிலா கொஞ்சம் பாருங்க. முடிஞ்சா பதில் சொல்லும்போது சேர்த்து மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்து போலாமா? சரியா? இந்தியன் பாலிட்டி தொடர்பான செய்தி பாருங்கம்மா. ஆட்சியல் செய்திகள். ஓகேவா? உத்தரகாண்டில் புது சிவில் சட்டம் அமல். சரியா? யூனிஃபார்ம் சிவில் கோட். ஓகேவா? அனைவருக்கும் ஒரே சட்டம், ஜாதி மதம் வேறுபாடுகள் இல்லாம அனைவருக்கும் பொதுவான ஒரு சட்டம், அதான் யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது. சரிங்களா? இந்தியாவிலே முதல் முறையாக முறைப்படி அமல்படுத்திய மாநிலம் உத்தரகாண்ட் மாநிலம். இன்றைய தினத்துல அப்படின்னு இன்றைய தினம், அதாவது ஜனவரி 27, 2025 அன்று இந்தியாவிலே முதல் முறையாக இந்த பொது சிவில் சட்டத்தை முறைப்படி அமல்படுத்திய முதல் மாநிலம் உத்தரகாண்ட் மாநிலம். கவனமாக, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாருங்க, இந்தியாவிலே முதல் முறையாக பொது சிவில் சட்டத்தை உத்தரகாண்ட் அரசு நடைமுறைப்படுத்தியுள்ளது. இந்த சட்டம் ஜனவரி 27, 2025 முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. பாலினம், ஜாதி, மதத்தின் அடிப்படையில் மக்களிடையே பாகுபாடு இல்லாத சட்டத்தை கொண்டு வந்த முதல் மாநிலமாக உத்தரகாண்ட் திகழ்ந்துள்ளது. கவனமா இருக்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த சட்டத்தின்படி, இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு நீங்க திருமணம் எந்த ஜாதி எந்த மதத்தை சேர்ந்தவங்களையும் நீங்க பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆனா திருமணம் நடந்த உடனே என்ன பண்ணணும்? திருமணத்தை பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்யப்படாத திருமணங்கள் செல்லாத திருமணம் அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? கூடுதல் தகவல்கள் என்ன சொல்லி பார்க்கலாம். பாருங்க, இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட்ல பாருங்க சட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் பாருங்கம்மா. பொது சிவில் சட்டம் பலதார மனத்தை தடை செய்கிறது. ஒருத்தங்க ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களை திருமணம் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த யூசிசில சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து 21 வயது நிரம்பிய ஆண்கள், 18 வயது நிறைவடைந்த பெண்கள் திருமணம் செய்வது கொள்ளலாம். இது நார்மலா நமக்கு தெரியக்கூடாது. அடுத்து பாருங்க, முக்கியமான ஒரு செய்தி. சரிங்களா? நடிகை நயன்தாரா அவங்களுடைய தொடர்பான ஒரு செய்தி. நீங்க ஏற்கனவே நம்ம செய்தியில வந்திருக்கும். ஓகேவா? பாருங்க, வாடகை தாய் பெற்றெடுத்த குழந்தையோ அல்லது தத்து எடுக்கப்பட்ட குழந்தையோ இனி பயாலஜிக்கல் குழந்தைகளுக்கு உள்ள அதே உரிமை பெற்றோரின் சொத்தில் உண்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த குழந்தைக்கு எப்படி அவங்களோட பெற்றோரின் சொத்துல ப்ராப்பர்ட்டில அவங்களுக்கு உரிமை இருக்கிறதோ அதே உரிமை யாருக்கும் உண்டு? வாடகை தாய் மூலம் பெற்றெடுத்த அந்த குழந்தைக்கோ அல்லது தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கோ
உண்டு அப்படிங்கிற மாதிரி இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட்ல சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரியா? அடுத்து, மகன் மகள்களுக்கும் பெற்றோரின் சொத்தில் சம உரிமை, சரி, சம பங்கு அளிக்கப்படும். சரி, இது ரொம்ப நாளா நம்ம இருக்குது. சரிங்களா? கலைஞர் பீரியட்லயே பாத்தீங்கன்னா பெண்களுக்கு சொத்து உரிமை அப்படிங்கிற சட்டம்லாம் கொண்டு வந்துட்டாங்க. டீட்டெயிலா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஓகே, அடுத்து போலாமா? அடுத்து வேற என்னென்ன சிறப்பு அம்சங்கள் சொல்லி பாருங்க. முக்கியமாக திருமணம் செய்து கொள்ளாமல் சேர்ந்து வாழ்பவர்களும் தங்களை முறையாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். மேரேஜ் ஆகாம பார்த்தா லிவிங் டுகெதர் அப்படி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நபர்களும் முறையாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். சரிங்களா? 21 வயதிற்குட்பட்டவர்கள் இந்த லிவ் இன் சொல்லுவாங்களா, அந்த லிவ் இன் உறவில் இருந்தால் பெற்றோரின் ஒப்புதல் இருக்க வேண்டும். இத புதுசா சொல்லியிருக்கிறாங்க. சரி, பெற்றோரின் ஒப்புதல் இல்லாம திருமணம் ஆகாமலே சேர்ந்து வாழ முடியாது. ஓகேவா? தனிநபர்கள் தங்களுடைய லிவ் இன் உறவுகளை பதிவு செய்ய தவறினால், சரிங்களா, அல்லது தவறான தகவல்களை வழங்கினால் அவர்களுக்கு 3 மாதங்கள் வரை சிறை தண்டனை அல்லது ரூபாய் 25,000 அபராதம் விதிக்கப்படும். சரிங்களா? அந்த வயசு பார்த்தோம்னா 21 வயசு. ஓகேவா? 21 வயசுக்கு உட்பட்டவர்களை தான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து, தேவைப்பட்ட 2 சேர்த்து வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, இந்த புதிய சிவில் சட்டம் பாருங்க, இந்த புதிய சிவில் சட்டத்தால் உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு வெளியே வசிக்கும் உத்தரகாண்ட் மக்களுக்கும் இந்த சட்டம் பொருந்தும். நான் உத்தரகாண்ட்ல இருந்தேன், இப்போ உத்தரகாண்ட்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேற மாநிலங்களை போயிட்டு நீங்க திருமணம் செஞ்சோ என்ன பண்ணாலும் சரி, அவங்களுக்கும் அந்த உத்தரகாண்ட் மக்களுக்கும் இந்த சட்டம் பொருந்தும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து, முக்கியமான ஒரு விஷயம் நோட் பண்ணி வச்சுக்கிறேன், இம்பார்ட்டன்ட் மார்க் போட்டுக்கோமா. பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர் உள்ளிட்ட சில பிரிவினருக்கு மட்டும் இந்த சட்டம் பொருந்தாது. சரிங்களா? அது ஏன், எதுக்கு அப்படிங்கறத நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? யாருக்கு பொருந்தாது? பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர் உள்ளிட்ட சில பிரிவினர்களுக்கு உத்தரகாண்ட் மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ள அந்த இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு சொல்ற பொது சிவில் சட்டம் பொருந்தாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? பொது சிவில் சட்டம் அமலுக்கு வந்த பின்னர் நடைபெறும் திருமணங்களை நோட் பண்ணிக்கோங்க, 60 நாட்களுக்குள் பதிவு செய்வது கட்டாயம் ஆகும். அப்படி பதிவு செய்யலன்னா அந்த திருமணம் செல்லாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. தற்போது உத்தரகாண்ட் மாநிலத்தின் முதலமைச்சராக இருப்பவர் புஷ்கர் சிங் தாமி. சரிங்களா? இதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. இந்தியன் பாலிட்டில கவனமா இருங்க, எல்லாமே முக்கியமானது, ஒரு பாயிண்ட் முக்கியம், கவனமா இருங்க. சரியா? அடுத்து போலாமா? அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான கடைசி செய்தி, விளையாட்டு செய்திகள். சரியா? ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ் 2025, அதாவது டென்னிஸ்ல முக்கியமான ஒரு 4 டென்னிஸ் போட்டி தொடர்களுக்கு கிராண்ட் ஸ்லாம் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து கொடுப்பாங்க. என்ன அந்தஸ்து? கிராண்ட் ஸ்லாம். ஓகேவா? இந்த கிராண்ட் ஸ்லாம் அந்தஸ்து பெற்ற 4 டென்னிஸ் போட்டி தொடர்கள், அதுல 1 ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ், அடுத்து பிரெஞ்சு ஓபன், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா விம்பிள்டன், அடுத்து யுஎஸ் ஓபன், அமெரிக்க ஓபன். ஓகேவா? அதுல ஒரு ஆண்டில் நடைபெறும் முதல் அந்த கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் போட்டி ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ் போட்டி. அந்த போட்டியானது ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரில் நடைபெற்றது. சரிங்களா? அதில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்றவர் யாருன்னு பாருங்க, யானிக் சின்னர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். அதே மாதிரி பெண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்றவர் மேடிசன் கீஸ், அவங்க பாத்தீங்கன்னா அமெரிக்க நாட்டை சேர்ந்தவங்க. இரட்டையர் பிரிவு, கலப்பு இரட்டையர் பிரிவு எல்லாமே முக்கியம்தான். ஆனா சமீபத்துல புதிய பாடத்தின்படி சில மாற்றங்கள் கொண்டு வந்ததுனால அட்லீஸ்ட் அந்த சிங்கிள்ஸ் கேட்டகரியில யாரு சாம்பியன் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுக்காக இதை செயலை சேர்த்திருந்தோம். ஓகேவா? சரி, ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு சிறப்பான முறையில, ஓகேவா, எல்லா நோட்ஸையும் சிறப்பான முறையில தொகுத்து லிங்க் பண்ணி சப்ஜெக்ட மெர்ஜ் பண்ணி சேர்த்து கனெக்ட் பண்ணி நிறைய சொல்லிட்டு இருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி கடைசியாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு முழுசா பொறுமையை கேட்டுட்டு பதில் சொல்லுங்க. ஆரம்பிக்கலாமா? என்ன தினத்திற்கான கேள்விகள். முதல் கேள்வி பாருங்கம்மா. முதல் கேள்வி, பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்திய முதல் இந்திய மாநிலம் எது? எந்த தேதியில் இருந்து அது நடைமுறைக்கு வந்துள்ளது? ஓகேவா? அதான் இந்த தினத்திற்கான முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி பாருங்க, உலகின் மிக நீண்ட ரயில் பாலம் எங்கு அமைந்துள்ளது? அந்த பாலத்தின் பெயர் என்ன? ஓகேவா? அதான் இந்த தினத்திற்கான இரண்டாவது கேள்வி. அது கூட சேர்த்து அஞ்சிகாட் பாலம் அப்படின்னா என்ன, அதையும் நீங்க சேர்த்து சொன்னா சிறப்பா இருக்கும். சரிங்களா? அடுத்து மூன்றாவது கேள்வி பாருங்க, மத்திய அரசு பணியாளர்களுக்கான ஒருங்கிணைந்த தேசிய ஓய்வூதிய திட்டம் எப்போது முதல் நடைமுறைக்கு வர உள்ளது? அதான் இந்த தினத்திற்கான நான்காவது கேள்வி. அடுத்து ஐந்தாவது கேள்வி பாருங்கம்மா, தேசிய வாக்காளர் தினம் நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம். ஓகேவா? அடுத்து
மத்திய அரசு வழங்கிய பத்ம விபூஷன் விருது 2025. பத்ம விபூஷன் விருது மொத்தம் எத்தனை நபர்களுக்கு வழங்கப்பட்டது? அதே மாதிரி பத்ம பூஷன் விருது தமிழ்நாட்டில் இருந்து யாருக்கெல்லாம் வழங்கப்பட்டுள்ளது? அந்த 3 நபர்கள் இருப்பாங்க, அந்த 3 நபர்களையும் பதில சொல்லுங்க. 5வது கேள்வி அது. ஓகேவா? அடுத்து 6வது கேள்வியாக ஒரே கேள்வியை நான் சேர்த்து சொல்லிடுறேமா. என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு வழங்கிய நாராயணசாமி நாயுடு விருது, கோட்டை அமீர் விருது, ஓகேவா, அடுத்து காந்தியடிகள் காவல் பதக்கம், இந்த 3 விருதுகளும் யாருக்கு வழங்கப்பட்டது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. கடைசி கேள்வி இதுதான். சரிங்களா? தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு ஆன்சர் சொல்லுங்க. ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு கரெக்டா உங்களுக்கு மைண்டுக்குள்ள அந்த என்ன சொல்லியிருக்கோம், என்ன சொல்ல வரும், டிஎன்பிஎஸ்சில போட்டித் தேர்வுல எப்படி கேட்பாங்க அப்படிங்கறது உங்கள மைண்ட்ல செட் ஆகும். சரியா? மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.